வணக்கம். இன்னைக்கு தலவரலாறா நம்ம பார்க்கக்கூடிய கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சுவாமிமலை அப்படிங்கிற ஊரில் உள்ள திருவேரகம் என்னும் புராண பெயர் கொண்ட சுவாமிநாதர் மூலவராக வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் முருகர் கோவிலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளில் 4வது படை வீடு. அப்பனுக்கே பாடம் சொல்லி தந்த சுப்பையா அப்படின்னு சொல்லப்பட்ட அருள்பாலிக்கும் அற்புதமான தலம் தாங்க இது. மூலவரை பார்த்தீங்கன்னா 6 அடி உயரமா, கையில தண்டத்தோட, தலையில உச்சி குடுமியோட, மார்புல பூநூலோடையும் காணப்படுறார். முருகப்பெருமான் சுவாமிநாதனா வழக்கரத்துல தண்டாயுடுத்தணும், இடக்கையை தொடையில வச்சபடியும் யோக நிலையில் உள்ள குருவா நின்ன கோலத்துல 6 அடி உயரத்துல நிக்கிறாருங்க. பீடம் பார்த்தீங்கன்னா சிவபீடம். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்திங்கிற 3 சக்திகளும் ஒருங்கே அமையப்பெற்று வஜ்ர வேலோட இங்க காட்சி அளிக்கிறார். கையில தாங்கிய வேல் தான் ஆலயத்தோட கீழ் வீதியில் உள்ள நேந்திர தீர்த்தத்தை உண்டாக்கியதுன்னு சொல்றாங்க. பூமாதேவி பார்வதியின் சாபத்துக்கு ஆட்பட்டு இந்த தலத்திற்கு தங்கித்தான் சுவாமிநாத பெருமாளை வழிபட்டு சாபம் தீர்ந்தாங்களாம். அதன் பின்னும் இந்த தலத்தை விட்டு போக விருப்பம் இல்லாம நெல்லி மரமா இந்த தலத்துல இருக்கிறாங்களாம். இத்தலம் குறிச்சு அருணகிரிநாதர் திருப்புகழிலையும் நக்கீரர் திருமுருகாற்று படையிலையும் நிறைய பாடியிருக்கிறார். நான்முகன், பூமகள், இந்திரன் எல்லோரும் வழிபட்ட தலம். குருவாயிருந்து அருள் தந்தமையால இத குருமலை, குருகிரி அப்படின்னு சுவாமி மலைக்கு வேறு பெயர் இருக்குதாம். தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, படைப்பு தொழில ஆணவம் அதிகமாக இருந்த பிரம்மனுக்கு முருகப்பெருமானை சந்திக்க நேர்ந்துச்சான். அப்போ பிரம்மா கிட்ட படைப்பு தொழில் செய்யும் உனக்கு ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமான்னு முருகப்பெருமான் கேட்கிறார். இந்த கேள்விக்கு பிரம்மனால பதில் சொல்ல முடியலையாம். அவனோட 4 தலையில முருகப்பெருமான் குட்டினாராம். கீழே விழுமாறும் தம் திருவடி கொண்டு உதைத்து பிரம்மனை சிறையில் அடைச்சிருக்கிறார். பின்பு படைப்பு தொழில முருகனே செஞ்சிருக்கிறார். பிரம்மன் சிறையில இருக்கிறத நினைச்சு வருந்திய பெருமாள் சிவபெருமான்கிட்ட சொல்லி விடுதலை கிடைக்கிறதுக்கு வேண்டாராம். சிவபெருமானும் முருகனோட பிரம்மனை விடுதலை செய்யும்படி கூற, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி முருகன் விடுதலை செஞ்சாராம். இதை பார்த்து உளமகிழ்ந்த சிவபெருமான் முருகனை தன் மடியில தூக்கி வச்சு, பிரம்மனுக்கே தெரியாத பிரணவ மந்திரத்தை நீ எனக்கு சொல்லணும்னு கேட்க, முருகனும் எல்லோரும் அறிய கூறக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் காதருகே போய் பிரணவ மந்திரத்தோட பொருளை உரைத்தாராம். இந்த நிகழ்ச்சி நடந்த தலமே இந்த சுவாமிமலை திருத்தலம் அப்படின்னு தலவரலாறு சொல்றாங்க. இந்த திருத்தலத்துல பார்த்தீங்கன்னா பிரார்த்தனையா திருமண வரம், குழந்தை வரம், குடும்ப ஐஸ்வர்யம், தீர்க்க ஆயுள், கல்வி, கேள்விகளில் சிறந்த ஞானம், உயர் படிப்பு, வேலைவாய்ப்பு, உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காக பக்தர்கள் பெருமளவில் வருகை தராங்க. சுவாமிநாதனை வழிபட்டா நமக்கு வரும் இடையூறு, நோய், பிராணிகள், பூதம், தீ, நீர், வெள்ளம் செய்த பாவம் ஆகியவற்றால் விளையும் தீமைகள் விலகுகிறது அப்படின்னு பக்தர்களுக்கிடையே ஒரு நம்பிக்கை இருக்குது. நேர்த்திக்கடனா பார்த்தீங்கன்னா மொட்டை போடுறாங்க, சுவாமிக்கு சந்தன காப்பு, பஞ்சாமிர்த அபிஷேகம், பால் அபிஷேகம், அன்னதானம் வழங்குறது, நெய் விளக்கு ஏத்துறது, பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, அபிஷேக ஆராதனை ஆகியெல்லாம் இந்த தலத்தோட முக்கிய நேர்த்திக்கடனா இருக்குது. சத்ரு தொல்லை இருப்பவங்க திருசதை அர்ச்சனை செய்கிறாங்க. கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வதும் நேர்த்திக்கடனா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்படி பூஜை, அதாவது தஞ்சை மாவட்டத்துல மலைகளே கிடையாதாம். மலைகளே இல்லாத இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா இந்த சுவாமி மலை மட்டும்தான் இருக்கான். குன்றுதோறும் இருப்பான் முருக கடவுள் அப்படிங்கிறதுக்கு இணங்க இந்த மலை மீது முருகப்பெருமான் அருள் புரிவதுதான் இங்கே சிறப்பான ஒன்று. இந்த கோயிலோட மேல் தளத்தை அடையறதுக்கு 60 படிக்கட்டு இருக்கு. இவ சபரிமலையில் 18 படிகள் எப்படி புனிதமானதாக கருதப்படுறதோ அது போல புனிதமா கருதப்படுறது. தமிழ் வருஷங்கள் 60. அந்த தமிழ் வருடங்களின் தேவதைகள் சுவாமியை பிரார்த்தனை செய்து படிகளாக உள்ளதாக இங்கு ஐதீகம்.
தமிழ், ஆங்கில புத்தாண்டு தினங்களின் போது இந்த படிகளுக்கு வஸ்திரம் சாத்தி தேங்காய், பழம் வச்சு பாடல் பாடி பூஜை செய்வாங்களாம். இதற்கு திருப்படி பூஜை அப்படின்னு பேரு. இதுதான் இந்த தலத்தோட முக்கிய விசேஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விபூதி அபிஷேகம் செய்யும்போது அருள் பழுத்த ஞானியாக காட்சி தருவார் இந்த முருகர். சந்தன அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில பார்த்தீங்கன்னா, பாலசுப்பிரமணியாக கம்பீரமா காட்சி தருவாராம். கருவறையை கூர்ந்து பார்த்தா சுவாமிநாதர் சுவாமி நின்றிருக்கும் பீடம் சிவலிங்க ஆவுடையாகவும், அதன் மேல் எழுந்திருக்கும் சுவாமிநாத மூர்த்தி பானலிங்கமாகவும் காட்சி தருவது போல தெரியுமா. இதிலிருந்து சிவனும் முருகனும் வேறு வேறு அல்ல என்பது புலனாகும். மூலவருக்கு எதிரில் இங்கு மயிலுக்கு பதிலா யானை இருக்குது. இது ஹரிகேஷன் என்ன அரக்கனை சுவாமிநாத பெருமானை வணங்கி வென்றதால இந்திரன் தன் காணிக்கையா இந்த ஐராவதம் யானையை தந்ததா புராணம் கூறுகிறது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சோழர் காலத்துல கட்டப்பட்ட கோவில். இங்க வந்து கார்த்திகை திருவிழா 10 நாட்கள் ரொம்ப சிறப்பா நடைபெறும். நிறைய பக்தர்கள் லட்சக்கணக்கானவர்கள் இதுல கலந்துக்குவாங்க. அப்புறம் சித்திர பிரம்மோற்சவம், வைகாசி விசாக பெருவிழா, ஆவணி பவித்ரோற்சவம், நவராத்திரி, ஐப்பசி கந்தசஷ்டி பெருவிழா, திருவாதிர திருநாள், தைப்பூச பெருவிழா, பங்குனி வள்ளி திருக்கல்யாண விழா இப்படின்ட்டு ஒரு மாதத்துக்கும் முருகனோட ஸ்பெஷலா எல்லாமே நடக்கிறது இங்க உண்டு. அது இல்லாத தமிழ் புத்தாண்டுதும் நடக்கும். இப்பேற்பட்ட இடத்துல மூலவர் வந்து சுவாமிநாதராகவும் சுப்பையாகவும் வீற்றிருக்கிறார். தாயார் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானையும் அருள் புரிகிறாங்க. இங்கு வஜ்ர தீர்த்தம், குமாரத்தாரை, சரவண தீர்த்தம், நேத்திர தீர்த்த குளம், பிரம்ம தீர்த்தம் இருக்குது. இந்த ஊரோட புராண பெயர் பார்த்தீங்கன்னா திருவேரகம். இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. பக்தர்களுக்கு அந்த சுவாமிமலை சுவாமிநாதன் அருள் புரிய வேண்டுகின்றேன். நன்றி.